श्रीशैलदासार्य कृपात्तमन्त्रं श्रीदेवनाथार्य दैकपात्रं वेदार्थविज्ञं सुगुणाभिरामं नारायणार्यं गुरुवर्यमीडे श्रीमते श्रीनारायणतात्यार्य महादेशिकाय नमः. सुष्करणे हरि श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा श्रुति. अस्मद्गुरुपरम्परायै नमः. ஞானம் ஸ்வயம் பிரகாசம் அப்படின்றத சாதிச்சு பிடிச்சாச்சு. இப்போ ஞானம் ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னு சொல்லிடுறோம். கூடவே எப்ப ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னாக்க விஷய பிரகாசன வேலையில தான். ஒரு வஸ்துவை நம்ம பார்க்கும் பொழுது இந்த வஸ்துவை நான் பார்க்கிறேன், தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லச்சேதான் ஞானமானது ஸ்வயம் பிரகாசமா இருக்கும். மீதி சமயத்தெல்லாம் ஞானம் ஸ்வயம் பிரகாசம் கிடையாது. அதை இப்ப சாதிக்கணும். அதாவது ஞானம் ஸ்வயம் பிரகாசம் தான், ஆனால் இன்னொரு ஞானத்துக்கு இந்த ஞானமும் விஷயமா இருக்கும். ஒரு ஞானமானது இன்னொரு ஞானத்துக்கு விஷயமா இருக்கும், அதனால விரோதம் கிடையாது அப்படின்னு சாதிக்கணும். இப்போ அதுக்கோசரம் இப்ப பிரவர்த்திக்கிற இந்த 2வது ஸ்லோகம். இப்போ நேத்தியே சொன்னோம், எப்போ நடந்த விஷயங்கள் அதெல்லாம் நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம். நமக்கு வயசு 60, 65, 70, 64 அப்படின்னு எல்லாருக்கும் நமக்கு என்ன வருதுன்னா, பழைய விஷயங்கள்லாம் அந்த காலத்துல நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளவு சுகப்பட்டிருப்போம், எப்படின்னா நம்ம தாத்தா வாத்திர வளர்ந்தோம், எதோ சிந்தனை பண்றோம். இந்த மாதிரி சிந்தனை பண்ற மொழியோ, இந்த சிந்தனை பண்றதுனால அதெல்லாம் நேரம் நடக்கல, இப்ப நடக்கல. அது எப்பயோ நடந்தத நம்ம ஸ்மரிக்கிறோம். அது மாதிரி சப்தத்தினால சொல்றோம், நான் அப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன் அப்படின்லாம் சொல்றோம். அந்த மாதிரி அனுமானத்தினாலையும் ஊகிச்சுக்கிறோம், பிரத்யக்ஷத்தினாலையும் சில விஷயங்கள் சொல்றோம். இப்ப பிரத்யட்சமா நான் ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கேன், உடனே இந்த மாதிரி அப்ப நான் நேரம் பார்த்தேன், அதை இன்னைக்கு நான் இப்ப பார்க்கிறேன் அப்படின்னு நம்ம ஸ்மரிச்சுக்கிறோம். இத மாதிரி இந்த ஸ்மிருதி ஞாபகம் அதனாலேயோ அல்லது ஒரு சப்தத்தினாலேயோ அல்லது அனுமானத்தினாலேயோ பிரத்யக்ஷமோ இவைகள்னால கூட ஞானமானது அறியப்படுகிறது. அது ஸ்வயம் பிரகாசமா தான் இருக்கு. ஸ்வயம் பிரகாசமா இருந்தா கூட ஞானமானது அறியப்படுகிறது. இது சகஜம். அதனால இதை எப்பொழுதுமே நாம ஸ்வயம் பிரகாசம் சொல்ல முடியாது. என்ன விரோதம் வந்துடும், அது விரோதம் வந்துடும். ஏன் விரோதம் வரும் அப்படின்னாக்க, அனுபவத்தை வச்சுட்டுதான் நாங்க சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கோம். அனுபவத்தை தவிர்த்து வேற ஒண்ணும் கிடையாது. எது அனுபவம் அப்படின்னு சொன்னாக்க, ஸ்மரணம் இருக்கு. ஸ்மரணம் இருக்குன்னாக்க ஸ்மிருதி ஞானம் வேற, நடந்தது வேற, எப்பயோ நடந்தது, அத இப்ப ஸ்மரிக்கிறோம். எப்பயோ நடந்த விஷயத்தை இப்ப நாம ஸ்மரிக்கிறோம். இப்படி ஸ்மரிக்கிறோம் இல்லையோ, அந்த ஸ்மரணையானது அது ஒரு ஞானம். அந்த ஞானத்துக்கு எப்பவோ நடந்த விஷயம் ஒரு அது அந்த ஞான விஷயமாகிறது. அதனால ஒரு ஞானம் இன்னொரு ஞானத்துக்கு விஷயமாகிறது அப்படின்னு சொன்னா விரோதம் இல்லை. அனுமானத்தினாலையும் சொல்றோம். கடைசியில சொல்ல போற, நேற்று கூட அதை சொன்னோம். ஒரு ஆச்சாரியனுடைய ஞானத்தை நாம தெரிஞ்சுட்டு ஊகிச்சுட்டு தான் நாம ஆச்சாரியர்கிட்ட உபசக்தி பண்றோம். அவர் திருடைய காலத்துல போய் நம்ம சேவிக்கிறோம், பிரார்த்திக்கிறோம், ஞானத்தை தெரிஞ்சுக்கிறோம், அடைஞ்சிக்கிறோம். இப்போ அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஞானமே இல்லை. ஒரு ஞானம் இன்னொரு ஞானத்துக்கு விஷயமாகாதுன்னு சொன்னாக்க எப்படி நம்ம ஆச்சாரியர் திருடைய காலத்துல போய் அடைய முடியும்? அவர் ஞானம் நமக்கு ஊகிச்சு தெரிஞ்சுக்கிறவா இல்லையா?
அது சுயம்பிரகாசம் இல்லை. அவர் ஞானம் எனக்கு எப்படி வரும்? அது வராத இல்லையோ. அதனால ஆத்மஸ்வரூபத்துல நம்ம எப்படி சொல்லுவோமோ அது மாதிரி தர்மபூத ஞானம் இருக்குதே, அது சுப்பிரகாசத்துவம் இருக்கு, அதை ஒத்துக்கணும். அத மாதிரி இன்னொரு ஞானத்துக்கு வேத்தியமா இருக்குது, விஷயமா இருக்கு. ஒரு ஞானத்தினால இன்னொரு ஞானத்தை அறிய முடியும் அப்படின்னு சொன்னாக்க விரோதம் இல்லை. இவன் நையாயிகன் எப்படி ஆக்ஷேபிச்சான், அடுத்த ஸ்லோகத்துல பாட்ட மீமாம்சகனை கண்டனம் பண்ண போறாரு. இவான்னா சுயம்பிரகாசனே ஒத்துக்க வேண்டாம், ஒரு ஞானத்தினால இன்னொரு ஞானம் தெரியறது, அந்த மாதிரியே நம்ம சொல்லிட்டு போலாமே அப்படின்னு ஆக்ஷேபிச்சாவா. அதற்கு கண்டனம் பண்றதுக்கு அது தப்பு. ஞானம் பொதுவா சுயம்பிரகாசமா இருக்கும். ஒருத்தர் ஒண்ணு சொன்னாக்க உடனே நமக்கு புரியுறது, புரிஞ்சதுன்னு நம்ம சுயம்பிரகாசமா ஆயிடுறது, அந்த ஞானம் தானே பிரகாசிக்கிறது அப்படின்னு சொன்னோம். இப்போ அது சுயம்பிரகாசம், ஆனால் அதற்கும் ஒரு எல்லை உண்டு. எப்பொழுதுமே சுயம்பிரகாசம் சொல்லக்கூடாது. ஏன்னா ஸ்மிருதியினால பூர்வானுபவம், முன்னாடி எப்போ அனுபவத்தை நம்ம ஸ்மரிச்சுக்கிறோம், அதனால வர்றது. அந்த மாதிரி சப்தம் என்ன, அனுமானம், அதாவது ஞானத்தை சொல்லக்கூடிய பதங்கள், அந்த பதங்கள்னால நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்கா, நான் தத்துவம் தெரிவிச்சேன், நான் சேவிக்கிச்சேன், முதல் ஸ்லோகத்தினால சுயம்பிரகாசம் தெரிஞ்சிட்டேன், இரண்டாவது ஸ்லோகத்தினால சுயம்பிரகாசத்தும் உண்டு, இன்னொரு ஞானத்துக்கு விஷயமா இருக்கிறதும் உண்டு அப்படின்னு தெரிஞ்சிட்டேன், மூணாவது ஸ்லோகத்தினால பாட்டமீமாம்சகன் சொல்றது தவறு அப்படின்றத தெரிஞ்சிட்டேன். இப்ப இத மாதிரி நம்ம சப்தத்தினால சொல்ல முடியும் ஞான வாச்சக பதங்கள், அதனால அதுக்கும் இது உண்டு. அது மாதிரி அனுமானங்கள், அனுமான பிரமாணத்தினாலையும் தெரிஞ்சுக்கிறோம். அகம் அல்லது ஐம் புருஷா ஞானவான், இவன் ஞானவானா இருக்கான். எப்படி? நம்ம எத்தனையோ சபையில பாக்குறோம், எத்தனையோ பேர் விஷயம் சொல்ற, ஒருத்தர் ரொம்ப அழகா சொல்ற, இன்னொருத்தர் ஏதோ சொல்ற, இன்னொருத்தர் ஒண்ணுமே சொல்லல. இத பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அவர் நல்ல ஞானவான், இவர் ஏதோ தெரியும், அந்த மனுஷனுக்கு ஒண்ணுமே தெரியாது. எப்படி ஊகிச்சுக்கணும்? அவ சொல்றதை வச்சுக்கிட்டு தானே தெரிஞ்சுக்கணும். அதனால இப்ப சுயம்பிரகாசமா இருந்தா கூட சப்தத்தினால் அறியப்படலாம், ஸ்மரணத்தினால் அறியப்படலாம், அனுமானத்தால் அறியப்படலாம். அதனால இது விரோதம் கிடையாது. பிரத்யக்ஷத்தினால கூட சில சமயத்தில் தெரிய வரும். ஆகவே இந்த கிரமத்தை வச்சுட்டீங்கன்னாக்க சர்வாத்மனா சுயம்பிரகாசம் சொல்ல வேண்டாம். ஒரு ஞானத்துக்கு இன்னொரு ஞானம் விஷயமாகும் சொன்னா விரோதம் இல்லை. ஆனால் விஷய பிரகாசம் வரைச்ச அது சுயம்பிரகாசமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னான். அதன் பேர்ல இன்னொரு விஷயம் வருது. இப்போ இவ சில பேர் சொல்ற அத்வைதிகள் எல்லாம் சொல்றது இது ஞானமா இருக்குது, அதனால சுயம்பிரகாசமாவும் இருக்குது, அதனாலையும் ஞானமா இருக்கிறதுனாலையும் சுயம்பிரகாசமா இருக்கிறதுனாலையும் இன்னொரு ஞானத்துக்கு விஷயமே ஆகாது அப்படின்னு அவ சொல்ற. அனுபூதி அனன்யாதீன சுதர்ம விவகாரா சம்பந்தாதப்தாந்தரே தத்தர்ம விவகார ஹேதுத்வா அப்படின்னா அனுமான பிரயோகம் அவ சொல்லிருக்கா அத்வைதிகள். அத பாஷ்யகாரர் மகாபூர்வபக்ஷத்துல அதை சாதிச்சு நமக்கும் அது உண்டு. ஆனால் விஷய பிரகாசன வேலையில தான் அனுபூதி ஞானமானது அனன்யாதீன ஸ்வதர்ம விவகாரா, அந்யாதீனம் இல்லை, அனன்யாதீனம், இன்னொன்னுத்துக்கு அதீனமா இருக்கிறது இல்லை. ஒன்னுத்துக்கு அதீனமா இருக்கிறது கிடையாது. சுதந்திரமா அது சுயமாவே பிரகாசிக்கும். ஸ்வதர்ம விவகாரம், தன்னுடைய பிரகாசமும் தானாவே பிரகாசிக்கும், தன் விவகாரமும் தானாவே இருக்கும். அதுக்கு இன்னொன்னு தேவையில்லை. இது எப்பொழுதுமே அப்படின்னுட்டு அத்வைத பட்சம். நாம என்ன சொல்லுவோம்னாக்க விஷய பிரகாசன வேலையில மாத்திரம்தான்.
எப்ப நமக்கு விஷயம் பிரகாசிக்கிறதோ அயம் கடகான்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி சமயத்துலதான் ஞானம் சுயம் பிரகாசம். அதனால ஞானத்துக்கும் சுயம் பிரகாசம் ஒத்துன்னு இருக்கும். அவன் என்ன சொல்லிட்டான்னாக்கா இது எப்பொழுதுமே சுயம் பிரகாசம். ஏன்னா அது ஞானமா இருக்குது, அது சுயம் பிரகாசத்துல இருக்குது. அதனால இன்னும் ஞானத்துக்கு விஷயமே ஆகாது அப்படின்னு அவ சொல்றாரு. அப்படின்னு நீ சொல்ற ஏழியோ, இத நீ சொன்னியானாக்க அதுல ஒரு விரோதம் வருது. என்ன விரோதம் வருதுன்னாக்கா, நீ சொல்றது உனக்கே விரோதம். ஏன்னா சுவச்சன விரோதம். எப்படி சுவச்சன விரோதம் அப்படின்னாக்க, நீ என்ன சொன்ன, அனுபூதி அன்யாதீன சுதர்ம விவகாரம் ஒரு அனுமானம் சொல்லுவ. நீ ஒரு அனுமானம் சொன்னியானாக்கா அந்த அனுமானத்தினால என்ன தெரிகிறது, அனுபூதியானது சுயம் பிரகாசமா இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கிற. அதாவது அனுபூதி ஞானமானது சுயம் பிரகாசமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற. இப்ப அதை தெரிஞ்சுட்டேன்னாக்கா அப்ப ஞானம் இந்த அனுமானத்துக்கு விஷயமாச்சா இல்லையா? நீ தான் சொல்லிருக்க இது ஞானம் ஒண்ணுத்துக்கு விஷயமே ஆகாதுன்னு. ஆகாதுன்னு சொல்லிட்டு அதை அனுமானத்தினால நீ சாதிக்கிற. நீ அனுமானத்தினால அதை சாதிச்சேன்னாக்கா அப்ப அந்த அனுமானத்துக்கு இந்த ஞான விஷயம் எடுத்தே. இப்போ அனுபூதியானது சுயம் பிரகாசம் அப்படின்னு இந்த அனுமானத்தினாலதான் தெரியுது அப்படின்னு ஆயிடுச்சு. அப்ப அனுமானத்துக்கு விஷயம் எப்ப எடுத்தாது? நீங்க ஒரு ஞானத்துக்கு இந்த ஒரு ஞானம் விஷயம் ஆகாதுன்னு சாதிக்க ஆரம்பிச்சு இந்த அனுமானத்துக்கு இந்த ஞானமானது விஷயமாயிடுச்சுன்னு ஆயிடுத்தே. அப்ப உன்னுடைய வச்சன விரோதம் தானே. நீ சொல்ற அனுமானமே உன்னுடைய ஞானத்தை அழகா நமக்கு காட்டி கொடுக்கிறது. அப்ப அந்த ஞானமானது சுயம் பிரகாசமாக இருந்தாலும் அனுமானத்துக்கும் விஷயமாகும் அப்படின்னு தெரியுறதே. அதனால உன்னுடைய வச்சன விரோதம், வச்சன விரோதம் உண்டு இல்ல, அனுபவ விரோதமும் ஆகும். அனுபவ விரோதமும் இருக்குது. என்ன அனுபவ விரோதம் நீயே சொல்வ. அந்த மனுஷர் ரொம்ப நன்னா சொன்னார், அவர் நன்னா விஷயம் புரிஞ்சுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்ற. அவர் ஞானம் நன்னா வந்திருக்கு. அவருக்கு எப்படி தெரிஞ்சுட்ட? அவர் சொல்றதை கேட்டுதானே தெரிஞ்சுட்ட. அப்ப நீயே அந்த வார்த்தையை சொல்லுவியோ. அப்போ உன்னுடைய அனுபவ விரோதமா இருக்குது. நீயே சொல்ற. இன்னொன்னு, நான் அந்த சுவாமி சொன்னார், அவர் சொன்னதை நான் நன்னா கேட்டு தெரிஞ்சு விட்டேன், எனக்கு நன்னா ஞான விஷயம் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். ஞானம் நன்னா விஷயம் ஆயிடுச்சுன்னு சொன்னியானாக்க உன்னுடைய அனுபவம் உனக்கே விரோதமா இருக்கு, உன்னுடைய சித்தாந்தத்துக்கு. அதாவது ஞானத்துக்கு விஷயமாகாது, ஒரு ஞானம் இன்னொன்னு ஞானத்துக்கு விஷயமாகாதுன்னு சொல்லிட்டு அனுபவமும் உனக்கு விரோதம். அந்த மாதிரி அந்த அனுமானத்தினாலேயே உன் வச்சனமும் உனக்கு விரோதமா போயிடுச்சு. அனுமானத்துக்கு அது விஷயம் ஆயிடுறதே. அதனால இது தோஷம். ஆனா எங்க சித்தாந்தம் எப்படி தெரியுமா, சுயம் பிரகாசம் அது சகஜம், ஞானத்துக்கு சகஜமா இருக்கு. அது சார்வதிகத்துவம். எப்பொழுதுமே அப்படிதான். நீங்க எப்ப ஞானம் நமக்கு வந்தாலும் அது எப்பொழுதுமே சுயம் பிரகாசமா தான் இருக்கும். ஆனால் சில சமயங்கள்ல ஞானம் இன்னொரு ஞானத்துக்கு விஷயமாக ஆகும், அதுவும் உண்டு. நீ ஒரேடியா எப்பொழுதுமே சுயம் பிரகாசம் அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு விஷயம் பத்திமூலம் சுவாமி அவர் தர்க்கம் சொல்ற, ரொம்ப அழகான தர்க்கம் அது. இந்த அவேத்தியத்துவம் அப்படின்னு சொல்றது இருக்குதே, அது சில விஷயங்கள் இல்லதான். அது இந்த அவேத்தியத்துவம் உண்டு. எப்ப அவேத்தியத்துவம்னா, கடத்தை கடமாவே கிரகிச்சுக்க முடியும். கடத்தை படமா கிரகிக்க முடியுமா? கடத்தை வஸ்திரமா கிரகிக்க முடியாது, வஸ்திரத்தை கடமா கிரகிக்க முடியாது. கொஞ்சம் அந்த சமயத்துல அது அவேத்தியத்துவம் தான், அதுக்கு அறிய முடியாது. அதான் இது திரவியம். ஒண்ணு கருப்பா இருக்கு, கருப்பா இருக்கிறத போய் மஞ்சளா இருக்கு அப்படின்னு நீ கிரகிப்பியா? மஞ்சளா இருக்கிறத கருப்பா இருக்கிறத கிரகிப்பியா? குணத்திலையும் அப்படிதான். அந்த மாதிரி
இன்னைக்கு நடக்கிறத இன்னைக்கு நடந்ததா தான் நம்ம கிரகிக்கிறோம். நேற்று நடந்ததா கிரகிக்க மாட்டோம். இன்னைக்கு நடந்ததா தான் கிரகிப்போம். நேற்று நடந்ததா கிரகிக்க மாட்டோம். அதனால அவேத்தியத்துவன்றது ஒரு ஞானத்துக்கு இன்னொரு ஞான விஷயமாகாது அப்படின்னு நீ பொதுவாக சொல்லுவ. ஆனா நாங்க என்ன சொல்லுவோம், அவேத்தியத்துவம் உண்டு. எந்த விஷயத்திலன்னு பார்த்துப்போ. கடம் கடமாகவே தோன்றும். கடம் படமாக தோணாது. வஸ்திரமாக கடம் தோணாதே. அது மாதிரி கருப்பு வர்ணம் மஞ்ச வர்ணமா தோணாதே. தெரியாது நமக்கு. அவேத்தியத்துவம் தான். நேற்று நடந்தது இன்னைக்கு நடந்ததா பார்க்க மாட்டோம். இன்னைக்கு நடந்தத நேற்று நடந்ததா பார்க்க மாட்டோம். இப்ப இன்னைக்கு நான் என்ன சொல்லுவேன், நேற்று எப்படி நடந்ததுன்னு சொல்லுவேன். இன்று நடந்ததை இன்று நடந்ததாகவே சொல்லுவேன் நான். அதனால இந்த அவேத்தியத்துவம்ன்றது கூட இத மாதிரி விஷயங்கள்ல தான். ஏற்கனவே ஒண்ணு சொல்றோம், நான் இப்ப திருப்பதியில இருக்கேன். ஆனா நான் காஞ்சியில என்ன பார்க்க முடியாது. காஞ்சிபுரத்துல ஏன் பார்க்க முடியாது? நான் திருப்பதியில தானே இருக்கேன். அதனால தேசத்தினால அவேத்தியத்துவம் உண்டு. இந்த தேசத்துல இருக்கும் பொழுது அந்த தேசத்தில் இருப்பதாக அறிய முடியாது. அது மாதிரி காலத்தினால இன்று நடந்ததை நேற்று நடந்ததாக சொல்ல முடியாது. இன்று நடக்கிறத இன்று நடந்ததாக சொல்ல முடியும். அப்படிதான் அவேத்தியத்துவம். அவேத்தியத்துவம் தான் இருக்கு. நேற்று நடந்ததாக அவேத்தியத்துவம், நேற்று நடந்ததாக பார்க்க முடியாது. அந்த மாதிரிதான் வர்ணம், ரூபம் ஒரு குணம்னு அர்த்தம். கருப்பா இருக்கிறத மஞ்சளா இருக்குன்னு சொல்ல முடியுமோ? அது மாதிரிதான் ஒரு வஸ்து கடத்தை போய் படமா பார்க்க முடியாது. அத மாதிரி சொல்லலாமே தவிர்த்து இந்த அவேத்தியத்துவம் நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா நீ சொன்ன பாரு, அவேத்தியத்துவம்னாக ஒரு ஞானம் இன்னொரு ஞானத்தினால கிரகிக்கவே முடியாது அப்படின்னு அவேத்தியத்துவம். வேத்தியத்துவம்னா அறியப்படுதல், அவேத்தியத்துவம்னா அறியப்படாதது, அறியப்படாமல் இருத்தல். அது கிடையவே கிடையாது. அது சொல்ல முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் நாங்க சொன்னமே அதுல ஒண்டிதான் அவேத்தியத்துவம் இருக்கும். சர்வாம்சே வேத்தியத்துவம், எந்த விதத்தினாலையும் அவேத்தியத்துவம்னு ஒன்னால சொல்லவே முடியாது. காதாச்சித்து அவேத்தியத்துவம் கூட சொல்ல முடியாது உன்னால. ஏன்னா எப்பொழுதும் தெரிஞ்சுட்டே இருக்க விஷயம் அது. அதனால இது தவறு. சரி, இப்போ வேத்தியத்துவம் இருக்கு. வேத்தியத்துவம் இருந்ததுன்னாக்கா அது ஜடமா போயிடும் அவ சொல்ற. அனுபூதேகே அனுபாவியத்தே ஜடத்துவம் வந்துடும், அனுபூதித்துவம் வந்துடும் அப்படின்னு சொல்ற அவ. ஸ்ரீபாஷ்யத்துல பாஷ்யக்காரர் உதாரி சாதிக்கிறார். அனுபூதி ஞானமானது இன்னொரு ஞானத்தினால அறியப்பட்டால் அப்போ அதுக்கு அனுபூதித்தமே போயிடும், ஞானத்துவன்றதே போயிடும். வேற என்ன வரும்? ஜடத்துவம் வந்துருமே அப்படின்னு அவ ஆட்சேபிச்சிருக்கா. அவன் அது மாதிரி ஆட்சேபிச்சிருக்கா. அது தப்பு. ஏன் அப்படின்னாக்கா அப்ப ஜடமா ஆயிடும் அப்படின்னு சொன்ன ஆகல. ஆனா ஜடமா ஆகல. இந்த ஞானம் எனக்கு விஷயம் வாய்ந்தானே இருக்கு. இப்பதான் சொன்னோம், அவனுக்கு என்னைக்கோ நடந்தது ஸ்மரிக்கிறோம், அது ஞானத்துக்கு விஷயமாறுது. ஆச்சாரியனுடைய ஞானத்தை நாம ஊகிச்சு தெரிஞ்சுக்கிறோம், அப்ப ஞான விஷயமாகிறது இன்னொரு ஞானத்துக்கு. அது இல்லாம இருக்குமா? என்னுடைய ஞானமே, நான் போன வாரம் சதஸுக்கு போயிருந்தேன், இந்த விஷயத்த சொன்னேன், அப்படி சொன்னேன் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். அந்த ஞானம் என்னது? வேத்தியத்துவம் தானே, அவேத்தியத்துவம் இல்லையே. அப்ப ஞானம் ஜடமா போடுமா அது? அதனால உங்க வச்சனமே உங்களுக்கு விரோதம் கொண்டு வந்துடும். அது தப்பு, அது வார்த்தை தப்பு அது. அதனால நீ இன்னொன்னு ஒண்ணு சொல்லணும். இப்போ ஒரு தர்க்கம் சொல்லணும். என்ன தர்க்கம் சொல்லணும்? ஞானம் வேத்தியமா இருந்தால் ஜடமா போயிடும் அப்படின்னு ஒரு தர்க்கம் சொல்லணும். அவ ஒரு தர்க்கம் சொல்றா. அது அதாவது யதி ஞானஸ்ய வேத்தியத்துவம் ஸ்யாத் தர்ஹி ஜடத்துவம் ஸ்யாத் அப்படின்னு சொல்றார். முன்னாடி ஒண்ணு சொல்றோம், எதி வன்னிர்னஸ்யா தர்ஹி தூமோபி நஸ்யாத் அப்படின்னு ஒரு தர்க்கம் சொல்றோம். நெருப்பு இல்லைன்னாக்கா
அப்போ இதுவும் இருக்காது. அதாவது வியாப்தி சொல்லச்சே, தர்க்கம் சொல்லச்சே, தூமோஸ்து வன்னியர்மாஸ்து, புகை இருக்கட்டும், நெருப்பு இருக்காது, நெருப்பு இருக்க வேண்டாம் அப்படின்னு ஒருத்தன் தர்க்கம் சொன்னான். அவன் சொல்லச்ச அதுக்கு பதில் தர்க்கம், எது வன்னியர் நசியா தருக்கு தூமாவை நசியா, நெருப்பு இல்லையா அப்போ புகையும் இருக்காது அப்படின்னு சொல்லணும். இப்ப நீ என்ன சொல்லணும், இப்போ அது தர்க்கம் சொல்றோம். எது வேத்தியத்துவம் சியாத் தருகி ஜடத்துவம் சியாத் அப்படின்னு நீ சொல்ற. ஞானமானது இன்னொரு ஞானத்தினால அறியப்பட்டால் அப்பொழுது அது ஜடமாகிவிடும் அப்படின்னு இவர் தர்க்கம் சொல்லணும். அந்த தர்க்கமே ரொம்ப தப்பு. அது ஏன்னா அந்த மாதிரி வியாப்தி பங்கம் அது வராது. அது ஏன் அப்படின்னா அந்த மாதிரி இல்ல லோகத்துல. நான் என்னுடைய ஞானமானது வேத்தியமா தான் இருக்கு, அறிந்து கொள்ளப்படுகிறது இன்னொரு ஞானத்தினால, ஆனால் அது ஜடமா இல்லையே, அது பிரகாசிக்கிறது எனக்கு. அதனால அவ சொல்ற அனுபூதி அவேத்யா ஸ்வப்பிரகாசத்வாத் அஜடத்வாத் அப்படின்னு அவ சொல்ற. அனுபூதியானது அவேத்தியம், அறியப்படுவதில்லை. ஏன்? ஸ்வப்பிரகாசத்வாத் சுயம் பிரகாசமாக இருக்கிறதுனால, அஜடத்வாத் அஜடமாக இருப்பதனால அப்படின்னு பிரயோகம் பண்ணணும். அப்போ அஜடத்துவம் அஸ்து அவேத்தியத்துவம் மாஸ்து அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது அவேத்தியத்துவம் இருக்க வேண்டாம், அஜடத்துவம் இருக்கட்டும். அதாவது வேத்தியத்துவம் இருக்கட்டும், அஜடத்துவம் இருக்கட்டும் அப்படின்னு நான் சொன்னாக்கா நீ சொல்லணும், எதி வேத்தியத்துவம் சியாத் தர்ஹி ஜடத்துவம் சியாத். அஜடத்துவம் இருக்காது, வேத்தியத்துவம் இருந்ததுன்னா ஜடத்துவம் இருக்கும் அப்படின்னு நீ சொல்லணும். அது சொல்ல முடியாது உன்னால. ஏன் அப்படின்னா நீ என்ன சொன்ன, அனுபூதி அவேத்யா அப்படின்னு நீ சொல்லிட்ட. ஞானமானது அறியப்படாதது, ஏன்னா சுப்பிரகாசத்வாதுன்னு நீ ஹேத்து சொன்ன. இப்ப இந்த அனுமானத்தினால அனுபூதி தான் அறியப்பட்டதா எடுத்த. அறியப்பட்டதானது போய் நீ அவேத்யான்னு எப்படி சொல்லுவ? சாத்தியமே விரோதமா போயிடுச்சே உனக்கு. நீ அவேத்யான்னுட்டு அறியப்படாதது அப்படின்னு நீ சாதிக்க பாக்குற. இது அறியப்படாததுன்னு சாதிக்க பாக்குறேன். அறியப்படாததுன்னு சாதிக்க பார்க்கச்ச அனுபூதின்றது பக்ஷம், வேத்யா அவேத்யான்றது சாத்தியம். கேது என்ன? சுப்பிரகாசத்வாத் அப்படின்னு சொல்லணும். இப்ப இந்த அனுமானமே அனுபூதியானது அவேத்தியம் என்று சாதிக்கிறதுன்னு சொல்லணும். அப்ப அனுபூதி சாதிக்கப்பட்டு அதுக்கு அவேத்தியத்துவமும் சாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லணும். அனுபூதி தான் சாதிக்கப்படுறதுன்னு அது தெரியறதுன்னு அர்த்தம், அறியப்படுகிறதுன்னு அர்த்தம். அறியப்படுகிறதுன்னு சொன்னோம்னாக்கா அப்ப அந்த அனுமானத்தினாலேயே உன்னுடைய வச்சனம் விரோதமா போயிடுத்தே. அனுமானம் தான் அறிய வச்சிருத்து, அனுமானத்தினாலேயே ஞானமானது நமக்கு தெரிகிறது அப்படின்னு ஆயிடுது. அதனால எது வேத்தியத்துவம் சியாத் தர்ஹி ஜடத்துவம் சியாதுன்னு நீ சொல்லணும். அந்த தர்க்கம் உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா பட்சத்து என்ன சொல்றது, அனுபூதியின் பட்சம். அது பட்சம் சொன்னாலே வேத்தியம்னு அர்த்தம். உதாரணம் சொல்றோம், பருதோ வன்னிமான் தூமாத் அப்படின்னு சொன்னான். மழையானது நெருப்பை உடையது, ஏனெனில் தூமம் இருப்பதால். இப்போ பர்வதகா அப்படின்னு சொல்றதுனால பர்வதத்தில் தூமம் அது வன்னி இருக்கு, நெருப்பை உடையது பர்வதம் சாதிக்கப்படுகிறது. அதனால பட்சமானது சாதிக்கப்படுகிறது, அதனால இது வேத்தியமா இருக்குதே. அந்த மாதிரிதான் இங்கேயும் அனுபூதிகி அவேத்யா அப்படின்னு சொன்னாக்க ஞானமானது வேத்தியம் இல்லை, அறியப்படாதது, சுயம் பிரகாசமா இருப்பதால் நீ சொல்ற அனுமானத்தினால அனுபூதி வேத்தியமா எடுத்தே, வேத்தியமா எடுத்து. ஆனால் அங்க ஜடத்துவம் இல்லை. வேத்தியமா இருந்தா கூட ஞானம் பிரகாசிக்கிறது நமக்கு, அதனால வேத்தியத்துவமே இல்லை. அது அவேத்தியத்துவம் இல்லை, வேத்தியத்துவம் இருக்கு, ஆனால் ஜடத்துவம் இல்லை. அதனால நீ எதை நீ சொல்றையோ அது சொல்லணும். எத்திர எத்திர தூமஹா தத்திர தத்திர வன்னிஹி அப்படின்ற மாதிரி நீ என்ன சொல்லணும் தெரியுமா?
எத்திர எத்திர வேத்தியத்துவம் தத்திர தத்திர ஜடத்துவம் அப்படின்னு சொல்லணும். ஆனாலும் உன்னால சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? வேத்தியமா இருந்தா கூட அது அஜடமா இருக்கு. இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்ல போறோம். ஆத்மானம் ஆத்மனாவேட்சி அப்படின்னுட்டு சாஸ்திரம் சொல்லிட்டு போயிடுத்து. ஆத்மாவை மனதை கொண்டு அறிந்து கொள் அப்படின்னு சொல்றது. ஆத்மாவை அறிந்து கொள் சொல்றது. ஆத்மா நேர பார்க்க முடியறது இல்லை, நேர பார்க்க முடியறது இல்லை. ஆனால் அறிந்து கொள் அப்படின்னுட்டு சொல்லிட்டுதா இல்லையா உபனிஷத்து? நேர பார்க்க முடியாததை கூட நம்ம சாட்சாத்கரிக்கிறோம். எப்படி சாட்சாத்கரிக்கிறோம்னா ஏதோ ஒரு உபாயம் யோகத்தினால ஏதோ ஒரு காரியத்தை வச்சு நம்ம பார்த்துடுறோமா இல்லையா? அதனால அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால அவா சித்தாந்தத்தை ஞானமே ஆத்மா, அந்த ஆத்மாவானது அறியப்படாததுன்னு அவ சொன்னான். இப்ப அறியப்படாதுன்னு சொல்லிட்டாக்க அந்த வேதாந்த சாஸ்திரமே வியர்த்தமா போயிடும். நீ தான் சொல்லிருக்க ஆத்மீகத்த விஞ்ஞானாத்து மோக்ஷா அப்படின்னு சொல்லிருக்க. ஆத்மா ஒன்றுதான், அந்த ஆத்மா ஞானம்தான் அப்படின்னு அறிந்து கொண்டானாகில் அவனுக்கு மோட்சம் அப்படின்னு சொல்லியிருக்க. இப்போ ஆத்மீகத்த விஞ்ஞானம் இருக்கும் இல்லையோ, ஆத்மீகத்த விஞ்ஞானம் இருக்குன்னு சொன்னாக்க அந்த ஞானம் விஷயமா எடுத்தா இல்லையா உனக்கு? நீ என்ன சொல்ற? அந்த சாஸ்திரமானது இப்படி சொல்லிடுச்சு, அதனால வேதாந்தமே சொல்லிடுச்சு, ஆத்ம ஞானம் வந்துச்சுன்னா அவனுக்கு மோட்சம் வந்துரும்னுட்டு. இந்த பக்கம் ஆத்மா ஞானம் தான் ஆத்மா, அது அறியப்பட முடியாது, அறியவே முடியாது, அறியப்பட்டால் அது ஜடமாயிடும் நீ சொன்ன. இப்ப என்ன எடுத்தோ அறியப்பட்டால் ஜடமாயிடும்னு சொல்லிட்டோ ஆத்மீகத்த விஞ்ஞானாத் மோட்சாக நீ சொன்னியானாக்கா அதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப ரெண்டும் பரஸ்பர விருத்தமா இல்ல? நீ சொல்ற பிரமாணமே உனக்கு விரோதமா இருக்குதே. அதனால இந்த மாதிரி தர்க்கமே சரியில்லை. சரி, பிரதிபந்தி காமிக்கிற நீ ஞானமானது அவேத்தியம் அப்படின்னு சொல்ற. ஞானம் இன்னொரு ஞானத்தினால அறியப்படாதது அப்படின்னு சொல்றேன். அறியப்படாதுன்னு சொல்லிட்டேனாக்கா அப்ப என்ன விரோதம் வரும்? சிஷ்யன் ஆச்சாரியன், சிஷ்யன் ஆச்சாரியன். சிஷ்யனுக்கு என்ன ஞானம் இருக்குன்னுட்டு ஆச்சாரியரால் தெரிஞ்சுக்கணும், ஆச்சாரியருக்கு என்ன ஞானம் இருக்குன்னு சிஷ்யன் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுட்டாதான் இது பண்ண முடியும். ஆரம்பத்திலே சொன்னோம், நேற்று சொன்னோம், இன்னைக்கு சொல்றோம், ஆரம்பத்திலே சொல்லிட்டோம், கடைசியில கண்டனம் பண்றது. சிஷ்யாச்சாரிய விவகாரம் எப்படி நீ சொல்லு? சிஷ்யாச்சாரிய விவகாரம்ன்றதே எத்தனையோ ஆச்சாரியால் இருக்கா, எத்தனையோ சிஷ்யால் இருக்கா. நான் எதை வாசிக்கணுமோ அதை எந்த ஆச்சாரியருக்கு அந்த ஞானம் இருக்கோ அவர்கிட்டதான் நான் போய் வாசிக்க முடியும். யாருக்கிட்ட அந்த ஞானம் இருக்கோ அவர்கிட்ட தான் போய் நான் வாசிக்க முடியும். நான் பாட்டுக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியாத ஒருத்தர்கிட்ட, அல்லது ஒருத்தர் மீமாம்சையே வாசிக்கல, வேதாந்தமே காலட்சேபம் பண்ணல ஒருத்தர், அவர்கிட்ட போய் நான் வேதாந்தம் சொல்லுன்னு சொன்னா எப்படி? அப்ப நான் என்ன பண்ணணும்? அவருக்கு என்ன ஞானம் இருக்குன்னு நான் முதல்ல ஊகிச்சுக்கணும். அப்படி ஊகிச்சுட்டு அதுக்கேத்த மாதிரி அந்த சுவாமி கிட்ட போய் நான் பிரார்த்திச்சு ஞானத்தை சம்பாதிச்சுக்கணும். அதனால இந்த சிஷ்யாச்சாரிய விவகாரமும் அது மாதிரி வாதி பிரதிவாதி விவகாரத்தையும் நீ என்ன சொல்லுவேன்? வாதி பிரதிவாதி விவகாரம், ஒரு வாதி ஒரு பிரதிவாதி, தேசியன் வாதம் பண்ணினார், எவ்வளவோ வாதம் பண்ணார், பரமத பங்கம் பண்ணினார் அப்படின்னு சொல்றோம். இப்ப வாதி பிரதிவாதம்னா ஒருத்தர் வாதியா இருக்க, இன்னொருத்தர் பிரதிவாதியா இருக்க. வாதி சொல்றதா நான் புரிஞ்சுக்கணுமா வேணாமா? அதுக்கு ஏதாவது நான் பதில் சொல்லணும் முடியும், நான் சொல்றதா புரிஞ்சுன்னு அவர் பதில் சொல்லணும் முடியும். அப்ப அந்த ஞானமானது விஷயமானதானே? நான் சொல்ற ஞானம், நான் சொல்ற வாதம் அது ஞான விஷயம், அவருக்கு அது விஷயமாகணும், அவர் சொல்றது எனக்கு விஷயமாகும். அதனால அது முக்கியம். நீ சொல்ற பிரகாரம் வச்சிருந்தோம்னாக்கா சிஷ்யன் ஆச்சாரியன், வாதி பிரதிவாதி, இத மாதிரி எந்த ஒரு விவகாரமும் லோகத்துல இருக்காது. லோகத்துல இல்லாததுனால என்ன ஆயிடும்? இந்த பிரபஞ்சமே மௌனம் ஆயிடும்.
யாருக்கும் ஒண்ணுமே தெரியாது. எதுவுமே தெரியாம ஒண்ணுமே மௌனமாவே இருக்கும். யாரும் எதுவும் பேச முடியாது. யார் என்ன பேசினாலும் யாருக்கும் புரியாதே. யார் என்ன பேசினாலும் ஒண்ணுமே புரியாது. புரியாத இடத்துல உட்கார்ந்துனாக்க நமக்கு என்ன ஞானம் வரும்? அப்போ மௌனமா போயிடும் இந்த பிரபஞ்சமே. அதனால இது நீ சொல்றது முழுக்க முழுக்க விரோதமா தான் இருக்கு. அதனால லோகத்துல இதுதான் இருக்கு, ஞான அபாவம். ஞானம், ஒருத்தருக்கு ஞானமே இல்லை, அவர் ஆச்சாரியர்கிட்ட சேவிச்சுட்டு வெளில வர்றாரு. ஆச்சாரியர் அனுகிரகத்தினால வட்டி ஞானம் வருது. அதனால இந்த மாதிரி ஞானம் இல்லை அப்படின்றதெல்லாம் இருக்கா இல்லையா லோகத்துல? ஞானம் இல்லைன்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்னா அவளுடைய விவகாரத்தை வச்சுட்டுதான். ஞானம் இருக்குன்றத அவ விவகாரத்தை வச்சுட்டுதான் தெரிஞ்சுக்கிறோம். அதனால ஞானம் வேத்தியமாத்தான் இருக்குது. அதனால வேத்தியத்துவன்றது அங்கீகரிச்சுதான் ஆகணும். அங்கீகாரம் அவசியம். அது நீ அதை ஒத்துக்க மாட்டேன்னு அது உனக்கு விரோதம் தான் அது. அதனால அந்த பிரதிபந்தி நீ என்ன சொன்ன, எதி ஞானம் வேத்தியம் சியாத் தர்ஹி ஜடம் சியாத். ஞானம் வேத்தியமா போயிட்டு இருந்ததுன்னா அது ஜடமா போடும் அப்படின்னு நீ சொன்ன. இவன் திருப்பி நாங்க போடுறோம் பார், எதி ஞானம் அவேத்தியம் சியாத். ஞானம் அவேத்தியமா போயிடுச்சுன்னா இது பிரதிபந்தி. ஞானம் அவேத்தியமா போயிடுச்சுன்னா அப்போ சிஷ்யாச்சாரிய பத்ததி நஸ்யாத். சிஷ்யர் ஆச்சாரியர் அவனுடைய விவகாரங்கள் அது மாதிரி சிஷ்யபாவம் குரு சிஷ்யபாவம்லாம் சொல்றமே அந்த இதுவே இல்லாம போயிடும். அதுவும் இல்லாம போயிடும் அது. அதனால இந்த பிரதிதர்க்கம், நான் பிரதிதர்க்கம் பண்ணினேன்னாக்க அதுல ஒரு தர்க்கம் விழக்கூடாது. நீ சொன்னது எதி ஞானஸ்ய வேத்தியத்துவம் சியாத் தர்ஹி ஜடத்துவம் சியாத்ன்னு நீ சொன்ன. ஞானத்துக்கு வேத்தியத்துவம் வந்ததுன்னாக்கா அப்போ அதுக்கு ஜடத்துவம் வந்துடும் அப்படின்னு தானே நீ சொன்ன. அப்படின்னு நீ சொல்லிட்ட. அதுக்கு நான் பதில் என்ன கொடுத்தேன்? இப்போ இது ஞானம் அவேத்தியம் சியாத். ஞானம் அவேத்தியமா போயிடுச்சுன்னா அப்போ சிஷ்யாச்சாரிய பத்ததி வராது. அது பிரதிதர்க்கம். அந்த பிரதிதர்க்கத்தினால உன்னுடைய தர்க்கம் பாதிக்கப்படக்கூடாது. அது நீ பதில் சொல்லு. அது உன்னால சொல்ல முடியாது இப்போ. ஏன்னா சிஷ்யாச்சாரிய பத்ததின்றது எல்லாரும் அவளும் ஒத்துருக்காங்க. அவளே சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் சொல்லச்ச சிரவணம்னா என்னது அப்படின்னாக்க ஆச்சாரியர்கிட்டேருந்து அறிந்து கொள்வது அப்படின்னு ஒத்துருக்காது. ஆச்சாரியர்கிட்ட இருந்து உபதேசமா வாங்கிக்கிறது இருக்கே அத சிரவணம்னு சொல்லிருக்கா. அத மாதிரி மனநம்னு ரெண்டாவது. அந்த மனநத்தை நமக்கும் ஒத்துருக்காங்க. மனநம்னாக்க ஆச்சாரியர் சொன்னதை நாம் என்ன பண்றோம், மனசுக்குள்ள முன்னாடி ஆச்சாரிய காத்தால காலக்ஷேபம் எடுத்தோம், மத்தியானமும் சாயங்காலமும் நாங்க சிந்தனை பண்ணுவோம். எல்லாரும் அப்படிதான். அதவா பஞ்ச சிந்தனான்னு சொல்லுவா. ஒரு முறை தத்துவம் தகவலாம் சேவிச்சோமா அதை 5 வாட்டி குறைஞ்ச பக்கம் சிந்தனை பண்ணணும். 5 வாட்டி சொல்லி பார்க்கணுமா. 5 வாட்டி சொல்லி பார்த்தாதான் கொஞ்சமாவது மனசுல நினைக்கோன்னுட்டு இது வரதாச்சார சுவாமி சாதிச்சார். அதவா பஞ்ச சிந்தனா அப்படின்னு சாதித்தார். குறைஞ்சபட்சம் 5 வரையாவது இது சிந்தனை பண்ணி பார்க்கணும். இப்போ ஆச்சாரியர் கார்த்தால சாதிச்சுட்டார். அத இப்ப சாயங்காலம் சிந்தனை பண்ணி பார்க்கணும். சிந்தனை பண்ணி பார்க்கிட்டு அப்ப கார்த்தால சொன்னதை இப்ப சிந்தனை பண்றதுன்ற கொள்ளியோ அப்ப அது விஷயம் ஆயிடுச்சா இல்லையா? அது இல்லைன்னு நீ சொல்ல முடியாது இல்லையா? லோக அனுபவம் இருக்கே. அதனால அது விசேஷம். அது இன்னொன்னு சிஷ்யாச்சாரியாதி அப்படின்னு ஆதிபதம் தான் போட்டிருக்காரு. அதனால எல்லாம் கிரகிக்கப்படுறது. அது எல்லாமே கிரகிக்கப்படுறது. எல்லாம் கிரகிக்கப்பட்டதுன்னாக்கா ஒருத்தன் சொல்றான், ஒரு எனக்கு பாஷை தெரியும், பாஷை தெரியற சமயத்துல ஒருத்தன் சொன்னான் நீ போய் இதை வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்றான். இதை வாங்கிட்டு வந்துடும் சொல்லிச்சே நான் வாங்கிட்டு வரணும். எப்படி வாங்கிட்டு வந்தேன் எனக்கு தெரிஞ்சது. அது அவன் சொல்றத கேட்டது எனக்கு அது புரியும். அவனுடைய ஞானம் எனக்கு விஷயமாயிடுத்து. விஷயமாயிடுவே தானே நான் அதுல காரியம் பண்றதுக்கு இறங்குறேன்.
அதனால அந்த ஞானமானது எனக்கு விஷயமாகிறது. ஞான விஷயமாகவே தான் நான் போய் வாங்கிட்டேன், அவர் சொல்றதை செய்யறேன். அதனால ஒரு எஜமானன் சொல்றத கேட்டுண்டு ஒரு சேவகன் காரியத்தை பண்றானா இல்லையா? எஜமானன் சொல்றதை கேட்டு பண்றான்னாக்க அது சுசுரூஷன்னு சொல்றோம். ஸ்ரோதமிச்சா சுசுரூஷா. அவன் சொல்றதை கேட்டு அதை நம்ம நடந்துக்கிறோம். அது மாதிரி கேட்டு நடந்துக்கிறோம். அந்த நடந்துக்கிறது அப்ப அவன் சொல்றதை நம்ம அர்த்தம் பண்ணிக்கிறோமா இல்லையா? அதனால நமக்கு ஞானம் வருதோ இல்லையோ? அதனால ஞானம் விஷயமாகிறது. அதெல்லாம் இல்லைன்னு ஆயிடும். அது 33 சாமி சொல்ற, லோகேஹி பரஸ்பர ஆலாபேன சர்வோபி ஆன உபாதானாதிகி பிரச்சலத்தி. ஒருத்தருக்கொத்தர் பேசிக்கிறதுனால ஒருத்தருக்கொத்தர் அபிப்பிராயத்தை அறிந்து கொள்வதால் தான் ஒன்னத்தை அதை எடுக்காத அப்படின்னு ஒருத்தர் சொன்னார், அதை எடுக்காம விட்டுறோம். அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னா எடுத்துக்கிறோம். இதெல்லாம் இந்த விவகாரத்தினாலதானே வருது. விவகாரமே போயிடுமே, அது விவகாரமே போயிடுமே. அதனால இந்த சப்தமும் நமக்கு இத மாதிரி பண்றது. ஒரு ஆச்சாரியர ஒரு எஜமானனும் ஒரு காரியத்தை பண்ணுன்னு சொல்றான், அதை பண்ணுன்னு சொல்லச்சே நம்ம அதை புரிஞ்சுட்டு தானே பண்றோம். அது அத மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், ஆச்சாரியர் கேள்வி கேட்கிறார், அதற்கு சிஷ்யர் பதில் சொல்றார். அப்போ ஆச்சாரியர் கேட்ட கேள்வியை புரிஞ்சுட்டு தானே சிஷ்யர் பதில் சொல்றார். அதுல விஷயமே ஆகாதுன்னு சொல்லிட்டா எப்படி வரும்? அது அதெல்லாம் இல்ல. லோகத்துல விவகரிக்கப்படுறதெல்லாம் முக்கியமானது கிடையாது. அதெல்லாம் கௌனமான ஞானம். முக்கியம் என்னது அப்படின்னா ஆத்மஸ்வரூபம் ஒன்றிதான். அதுதான் சுயம் பிரகாசம். அது எப்பொழுதுமே வேத்தியம் இல்லை அப்படின்னுட்டு அவ கேட்பா, அவ சொல்லுவா. அவ அத்வைதிகள்லாம் அதுவும் தவறுது, அதுவும் தவறுது. ஏன்னா ஸ்ருதி என்ன சொல்லெடுத்தது அப்படின்னாக்கா, அது முன்னாடியே சொன்னோம், ஆத்மானம் ஆப்தனா வேத்சி, இதை தெரிஞ்சுக்கோ, ஏக விஜயான சர்வ விஜயானம். இத மாதிரி எத்தனை இருக்கு, அது எவ்வளவு, அது எத்தனை வாக்கியங்கள் இருக்கு. உபனிஷத் வாக்கியங்களே சொல்றதே. வேதாந்த சாஸ்திரம் என்ன பண்றதுன்னாக்கா, எது தெரிஞ்சுக்கோ அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு தான் சொல்லிடுத்தது. சொல்ற சமயத்துல நீ ஆத்மஸ்வரூபத்தை அறியவே முடியாதுன்னு சொல்ற. ஆத்மஸ்வரூபத்தை அறியாவிட்டால் மோட்சமே கிடையாது, மோட்சமே இல்லையாச்சே. அதனால அதை எப்படி அதை ஒத்துக்க முடியும்? அதனால சர்வம் கல்விதம் பிரம்ம தத்லாந்தி சாந்த உபாசீத அப்படின்னு இருக்குது. இது ஞானிகளே கூட சரி அத மாதிரி விவகரிக்கிறாரா இல்லையா? அது எல்லாரும் தெரிஞ்சுட்டு இருக்காளே. அது சூத்திரக்காரர் என்ன பண்ணினார், நீ சொல்றதே தவறு, அந்த கண்ணவர்த்தி அப்புறம் அச்சேதனம் தான் இதெல்லாம் அப்படின்லாம் கவன கல்பன்னு சொல்ற. அவ அந்த கரணம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், நாயகபுரத்துல ஜீவசுரத்துலாம். ஜீவனம் இந்த ஆத்மாங்கிறது வேற, நீங்க சொல்ற ஞாதாங்கிறது வேற. ஞாதாங்கிறது அச்சேதனம், அந்த கரண விருத்தி சைதன்யம் அப்படின்னு அவ சொல்ற. அந்த மாதிரி நீங்க சொல்றீங்க, அதுவே தவறு. அது ஏன்னா நான் அறிந்து கொண்டேன் தான் லோகத்துல பிரயோகம். ஸ்ருதியும் திரஷ்டா ஸ்ரோதா அத மாதிரி எல்லாம் இருக்கு. அப்போ அறிந்து கொள்கிறவன், கேட்கிறவன், பார்க்கிறவன், தொடுகிறவன், முகர்கிறவன், அந்த மாதிரிலாம் ஸ்ருதியே சொல்லிட்டு போயிருக்கேன். சூத்திரக்காரர் என்ன பண்ண, ஞோதையேவ அப்படின்னு சாதிச்சிருக்காரு. அதனால இது விரோதமா இருக்கு நீங்க சொல்றது. ஆத்மஸ்வரூபத்தை அறிய முடியாது, ஞானமே ஆத்மா அப்படின்லாம் சொல்றது தவறான வாதங்கள். அந்த வாதங்கள்லாம் சரியில்லை. அதனால ஞானமானது இன்னொரு ஞானத்துக்கு வேத்தியமா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அதனால எந்த விரோதமும் இல்லை, எந்த விரோதமும் இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால பாதிக்கிறார். ஆக ஞானம் ஸ்வயம் பிரகாசம்தான், ஆனால் இன்னொரு ஞானத்துக்கு விஷயமாகும் அப்படின்றதுக்கு விரோதம் இல்லை, அதுவும் உண்டு.
அதை இப்ப சொல்றேன். அந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். ஸ்மிருத்யா சப்தானுமான பிரபிருதிபிரபி தீஹி வேத்யதே சுப்ரகாஷா தீத்வாதேஹே தாம் அவேத்யாம் அனுபதி வததஹ ஸ்வக்தி பாதாதயஸ்யுஹு வேத்யத்வே சா ஜடாஸ்யான் இதி ச விஹதிமத் வியாப்திபங்கஸ்ய நோ சேத் சிஷ்யாச்சார்யாதி சர்வ யவஹதி விரஹ ஜாதமௌனம் ஜகத்ஸ்யாத் அப்படின்னு சாதிக்கிறார். ஸ்மிருத்யா, ஸ்மிருதி பூர்வானுபவ விஷயகமான ஸ்மரணம், எப்போ நாம் அனுபவிச்ச விஷயம் அதை ஞாபகப்படுத்திக்கிறோம். அதனால அந்த ஸ்மிருதியினால மேலும் சப்த அனுமான பிரபிருதி, சப்தத்தினால் அனுமானத்தினால் பிரபிருதி சப்தத்தினால பிரத்யக்ஷம் கூட எடுத்துக்கலாம். இவைகள்னால சொப்பிரகாசமான ஞானம், சொப்பிரகாசமா இருந்தா கூட ஞானமானது தீஹி, ஞானமானது வேத்தியதே, இன்னொரு ஞானத்தினால அறிந்து கொள்ளப்படுகிறது. ஸ்மிருதி ஞானத்தினால அறியப்படும், சப்த ஞானத்தினால அறியப்படும், அனுமான ஞானத்தினால அறியப்படும், பிரத்யக்ஷ ஞானத்தினாலும் அறியப்படும் அப்படின்னு சொல்றது. அதனால வேத்தியதே, வேறு ஞானத்திற்கு எது விஷயமாக இருக்கும். இங்க அபி அப்படின்னு இருக்கு, அபின்னு பிரபிருதி பேர் அபி அப்படின்னு, அப்படின்றதுனால விரோதம் இல்லை அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அத சாதிச்ச. அதுக்கப்புறம் இது தீத், அவ கேட்ட கேள்வி தீத்வாதே, அதாவது இந்த அனுபூதி அவேத்யா, ஏன் ஸ்வயம் பிரகாசத்வாத் ஞானத்வாத் அப்படின்னு சொல்ற. ஞானமா இருக்கிறதுனால இது அவேத்தியம், இன்னொரு ஞானத்தினால அறியப்பட முடியாது. அது ஸ்வயம் பிரகாசமா இருக்கிறதுனால இன்னொரு ஞானத்தினால அறியப்பட முடியாது அப்படின்னு அவ இது சொல்ற, அனுமானம் சொல்ற. அந்த தீத்வாதேஹே, தீத்வம் ஒரு ஹேத்து, ஸ்வயம் பிரகாசத்துவம் இன்னொரு ஹேத்து, அவைகள்னால தாம் அந்த ஞானத்தை, புத்தியை, அவேத்யாம் ஞானாந்தர அபிஷயம், அவேத்யம் இன்னொரு ஞானத்துக்கு விஷயமாகாது. அனுபதி வததக, வததக அதாவது ஒரு உபாதியெல்லாம் வச்சுக்காமலே சொல்றாப்பா, இத மாதிரி சொல்ற. அதுக்கு ஞானம்னா ஸ்வயம் பிரகாசம் தான், அது இன்னொன்னுக்கு விஷயமே அமையாது அப்படின்னு சொல்றவா இருக்கா பாருங்க. அவளுக்கு ஸ்வக்தி பாதாதய ஸ்யுஹு, ஸ்வக்தி தான் சொல்லுவது, தன்னுடைய வச்சனம், அதற்கு விரோதம் வந்துடும். ஆதிசப்தத்தினால அனுபவம், தன்னுடைய அனுபவ விரோதமும் வரும். லோகத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன், நேத்தி நான் இப்படி தெரிஞ்சுட்டேன், நேத்தி இந்த ஞானம் எனக்கு வந்தது, இன்று இந்த ஞானம் இருக்கு அப்படின்னு எனக்கு அனுபவம் இருக்கு. அதே மாதிரி நீ அனுபூதி அவேத்யான்னு சொல்லிட்டு அனுமானத்தினால சொன்னீங்கன்னாக்கா, அந்த அனுமானத்தினால இது விஷயமாயிடுத்தே, தெரிந்து கொள்ளப்படுகிறதே, இது தெரிந்து கொள்ளப்படுகிறது. தெரிந்து கொள்ளப்படலன்னு நீ சொல்ல முடியாது. ஏன்னாக்கா அதுதானே சாதிக்கிற, அனுபூதி தானே சாதிக்கிற, நீ ஞானத்தை சாதிக்கிற அனுமானத்தினால. அதனால அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அது? அதனால நீ என்ன சொல்லணும், தேசத்தினாலேயோ காலத்தினாலேயோ வியக்தியினாலேயோ இது எதுவுமே எப்பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாதுன்னு நீ சொல்லணும். ஆனால் அப்படி சொல்ல முடியாது. இது நாங்க ஒத்துக்கிறோம், ஸ்வயம் பிரகாசத்தை நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா அது எப்போ விஷய பிரகாசன வேலையில தான். நீங்க சொல்ற மாதிரி எப்பொழுதுமே சுயம் பிரகாசம் அறியவே முடியாது இன்னொரு ஞானத்தினால, அப்படின்றதுதான் தவறு. அது தவறு. அது மாத்திரம் இல்ல, நீ என்ன சொன்ன, ஒரு தர்க்கம் சொன்ன. நீ தர்க்கம் என்னது, வேத்தியத்துவம் இருந்ததுன்னாக்க ஜடத்துவம் வந்துடும் அப்படின்னு நீ சொன்ன.
அதையும் கண்டனம் பண்ற. வேத்யத்வே ஒரு ஞானத்தினால இந்த ஞானமானது அறியப்பட்டால் அந்த சாதீஹி அந்த ஞானமானது அந்த ஞானமானது ஜடாஸ்யாத் ஜடமா போயிடும். ஈதிச்ச அந்த மாதிரி நீ சொல்றது கூட விகதி மத் வியாகதம் பரஸ்பர விருத்தமா இருக்கிறது. ஏன்னா அந்த வாக்கியத்தினாலேயே அது சொல்லப்படுறது உனக்கு. நீ அனபிதா சொல்லவே படல அப்படின்னாக்க வேத்தியத்தும் சித்திச்சிடும். நீ சொல்லித்து அப்படின்னாக்க அதுவும் விரோதமா போயிடுது உனக்கு. எப்படி சொல்றது? எது வேத்தியத்துவம் சியாத் தர்ஹி ஜடத்துவம் சியாத் அப்படின்னு நீ தர்க்கம் சொல்லணும். அது என்ன ஆகும் அது அப்படின்னாக்க நாங்க முன்னாடி சொன்னோம் பாருங்க, வன்னியர் மாஸ்து தூமாஸ்து அப்படின்னாக்கா நெருப்பு இருக்கட்டும் புகை இருக்க வேண்டாம். அப்படியா? புகை இல்லைன்னா வன்னி இல்லைன்னா புகையும் இருக்காது அப்படின்னு நான் சொல்லிடுவேன், நான் பதில் சொல்லிடுவேன். அந்த மாதிரி நீ சொல்லு. இப்போ அந்த மாதிரி நீ உன்னால சொல்ல முடியாது. அந்த நீ பண்ற தர்க்கமே அப்பிராமாணிக்கம். அது சொல்றது என்ன? அனுபூதி அவேத்யா சுப்பிரகாசத்துவம் சொல்லச்ச எத்த எத்திர சுப்பிரகாசத்துவம் தத்திர தத்திர அவேத்யத்துவம் அப்படின்னு நீ சொல்லணும். எத்திர எத்திர சுப்பிரகாசத்துவம் தத்திர தத்திர அவேத்யத்துவம் அப்படின்னு சொல்லணும். ஆனா அது விரோதம் வருது. ஏன் வருது அப்படின்னாக்க நாங்க சொல்லுவோம் அஜடத்துவம் இருக்கட்டும், அஜடத்துவம் இருக்கட்டும், வேத்தியத்துவம் இருக்கட்டுமே. அப்ப நீ சொல்லணும் வேத்தியத்துவம் இருந்ததுன்னாக்கா ஜடத்துவம் வந்துரும் நீ சொல்லணும். நாங்க அதுக்கு பதில் கொடுப்போம். நாங்க பதில் கொடுப்போம். நீ என்ன கொடுப்போம்? நாங்க லோகத்துல இருக்குதே வேத்தியத்துவம் இருக்கு, ஆனால் அஜடத்துவம் தான் இருக்கு, ஜடத்துவம் இல்லை. வேத்தியத்துவம் இருக்கு, ஆனால் அஜடத்துவமும் இருக்கு, ஜடத்துவம் இல்லை அதுக்கு. அதனால நீ சொல்ற அனுமானத்தினாலேயே விரோதம் வந்துருச்சு. அனுபூதி அவேத்தியான்னு சொன்ன, ஆனால் அந்த அனுமானத்தினாலே அனுபூதி வேத்தியமா போயிடுச்சே. அப்ப அனுமான பிரமாணம்ன்றதே ஒரு ஞானம் தான். அந்த ஞானத்தினால இந்த அனுபூதியானது வேத்தியமா போயிடுச்சு. அதனால நீ சொன்ன அனுமானமும் விருத்தமானது, அந்த தர்க்கமும் அப்பிரயோஜகம். உன்னால பதில் பிரதித்தர்க்கம் சொல்ல முடியாது. உன்னால சொல்ல முடியாததுனால அதுவும் விரோதம். அதுக்கப்புறம் சரி நீ விதண்டாவாதம் பண்ணாக்கா உனக்கு நான் திருப்பி பதில் கொடுக்கணும், பிரதிபந்தி கொடுக்கணுமே, அதை சொல்றேன் கேட்டுக்கோ. நோ சேத் இந்த ஞானமானது அவேத்தியம்தான், இன்னொரு ஞானத்தினால அறியவே முடியாது அப்படின்னு நீ சொன்னியானாக்கா சிஷ்ய ஆச்சாரியாதி சர்வ வியவஹதி விரகா சிஷ்யாச்சாரிய விவகாரம் போயிடும், வாதி பிரதிவாதி விவகாரம் போயிடும். அதனால சர்வ வியவஹதி அனைத்து விவகாரங்களும் லோகத்துல போயிடும். பரஸ்பரம் நம்ம பேசிக்கிறது கூட போயிடும். பேசிக்கிறது என்ன? நிச்சயப்படி ஒம்பளம் தந்திருப்போம். ஒம்பளை கட்சி அந்த சுவாமி எப்படி பண்ணாரு, இவர் இப்படி பண்ணாரு, அவர் இப்ப இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறது அதை கேட்கறவனுக்கு அர்த்தமானாதானே? கேட்கறவனுக்கு அர்த்தமே ஆகாது. நான் பாட்டுக்கு பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவனுக்கு என்ன ஞானம் வரும்? அவனுக்கு அது வரவே வராது, ஞானமே வராது அது நீ சொல்ற பிரகாரம். ஆனால் பாருங்க, நான் ஒரு எதையோ ஒரு ஒம்பளத்து சொல்லிட்டு வரேன், அதை ஒருத்தர் கேட்டுன்னு போறாரு, அத்தை அவர் பாஷையில அதை சொல்றாரு, அவர் இன்னொருத்தருக்கு சொன்னாருனாக்கா அவர் இன்னொருத்தருக்கு சொல்றாரு. எங்கிட்ட ஆரம்பிச்சது இந்த பிரபஞ்சம் முழுக்க பழகிறது, பரவறது, எல்லாரும் புரிஞ்சுக்கிறா, விஷயம் சொல்லிக்கிறாளா இல்லையா? ஆனால் நீ சொல்ற பிரகாரம் யாருமே பேச முடியாது, பேசினாலும் புரியாது. பேசினாலும் புரியாட்டாக்க இந்த ஜெகத்தானது ஜாத மௌனம், மௌனமே உண்டாயிடும். குருவுடைய ஞானத்தை அறிந்து கொண்டு அனுமானம் பண்ணிட்டு ஆச்சாரியர் திருவடி வாதத்துல சேவிக்கிறது அதுவும் போயிடும், வாத பிரதிவாதம் பண்றதும் போயிடும். யாரு என்ன சொன்னாலும் எல்லாம் விரோதத்திலேயே முடியும். அதனால எதுவுமே தெரியாது.
யாருமே ஒண்ணும் தெரிஞ்சுக்காம இருக்கிறதுனால ஜாட பண்ணாலும் ஜாடையா பேசினாலும் புரியாது, ஸ்பஷ்டமா சொன்னாலும் புரியாது. ஏன்னா வருதான் ஞானமே விஷயம் ஆகாது உனக்கு. அதனால எல்லாத்திலையும் விரோதம் வந்துருமே. அதனால பிரதிபந்திய வச்சுட்டு பார்த்தாலும் தோஷம் வருது உனக்கு உன் சித்தாந்தத்துல. ஒண்ணு சொன்னோம், பிரதிதர்க்கம். நீ ஞானம் அவேத்தியம் சொன்னியானாக்கா அப்ப சிஷ்யாச்சாரிய பద్ధதி போயிடுவேன்னு நான் சொன்னேன். அதுக்கு நீ பதில் சொல்லணும், அதெல்லாம் போகாது அப்படின்னு நீ சொல்லணும். நாங்க பிரதிதர்க்கம் பண்ணினாக்கா நீ பதில் சொல்லணும், அதுவும் ஒன்னாலும் சொல்ல முடியாது. அதனால எல்லா விதத்தினாலையும் நீ சொல்றது விருத்தமா இருக்குது. ஆகவே ஞானம் சுயம் பிரகாசமா இருந்தாலும் சில சமயங்களில் இன்னொரு ஞானத்துக்கு அது விஷயமாக ஆகும். அது விரோதம் இல்லை. அதுதான் சர்வ சித்தாந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது அவாவா அனுபவ சித்தம். இது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிச்சார். பாருங்க, ஸ்மிருத்யா சப்தானுமான பிரபுதி பிரபி தீஹி வேத்யதே ஸ்வப்ரகாஷா தீத்வாதேஹே சாமவேத்யாம் அனுபதிவததः ஸ்வக்திபாதாதயஸ்யோः வேத்யத்வே சாஜடா ஸ்யாத் इति च विहति मत् व्याप्तिभङ्गश्च नो चेत् शिष्याचार्यादि सर्वे व्यवहिर्विरहात् जातमौनं जगस्य। कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः।